ஹலோ விபஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோலேருந்து எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரெயின் டக்கர் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் லைவாக டக்கர் டிக்கெட் புக் பண்ணி நிறையா வந்து காட்டியிருக்கோம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்கோம். அண்ட் பர்த் வந்து ஒவ்வொரு பர்த்தும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஐஆர்சிடிசி வேலட் வேலட் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரயில்வே ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதில் டக்கர் டிக்கெட் போடுறப்போயோ இல்லை நார்மல் டிக்கெட் போடுறப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் ஒவ்வொரு கமெண்ட்டும் சப்போஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது வந்து புரிய வரும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டாக வந்து பார்க்க போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ விச் மொபைல் இஸ் பெஸ்ட் டக்கல் புக்கிங், ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் அண்ட் ஆண்ட்ராய்ட் மிட் மொபைல் அண்ட் ஐஃபோன், விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் மொபைல், கம்பேர் வீடியோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் பெஸ்ட்டு ஐஃபோன் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம செப்பரேட் வீடியோ வந்து போடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் ட்ரை பண்ணதில் எனக்கு ஐஃபோனை விட ஆண்ட்ராய்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஐஃபோனில் வந்து இந்த லோடிங் இஷ்யூஸ் இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் வந்து அந்த லைவ் டக்கல் வீடியோ வந்து ஆண்ட்ராய்ட் வெர்சஸ் ஐஃபோன் வந்து போடுறேன். அதுலேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ எதுக்காக நான் வந்து ஆண்ட்ராய்ட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்றது. ஸோ நீங்கள் தக்கல் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஃபோன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் டிக்கெட் போடுறப்போ. அதனால நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலே யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப்பீரியர் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் எந்த மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்ட்ராய்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐஃபோன் நமக்கு வேண்டாம் ப்ரோ. ஐஃபோனில் பண்ணால் லோடிங் இஷ்யூஸ் நிறையா வருது. நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக லைவ் தக்கல் புக் பண்ணி ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்எல்ஆர் கோச் பற்றி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புள் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ காமன் பீப்புள் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. எஸ்எல்ஆர் கோச் வந்து இந்த நேமில் இருக்குது சீட்டிங் கம் லக்கேஜ் ரேக். இப்போது லக்கேஜஸில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எஸ்எல்ஆர் கோச்சில் தான் கொண்டு போவாங்க. அதேமாதிரி ட்ரெயின் கார்டோடைய ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எல்ஆர் கோச்சில் தான் இருக்கும். அது இல்லாமல் டிசபிலிட்டி பர்சனும் அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டிசபிலிட்டிக்கான யூனிக் ஐடி வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல்ஆர் கோச்சில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகும். ஸோ அவங்க மட்டும் தான் அந்த எஸ்எல்ஆர் கோச்சில் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம நார்மல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோச்சில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஐஆர்சிடிசி ஏஜென்ட் எப்படி ஆகுது ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா பிரின்சிபல் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஎஸ்ஐ யாத்ரா, பே வேர்ல்ட், ரெலிகேர் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 3,000 to 5,000 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி சைட்டில் இருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க வேலிடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேலிடாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்சிடிசி சைட்லேருந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ கமர்ஷியல் புக்கிங்க்கு இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட்டு இப்போ நார்மல் டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு அந்த ட்ராவல் ஏஜென்சி அந்த நீங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கிறதுக்கான ப்ரூஃப், ரெண்டல் அக்ரிமெண்ட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அது அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிரெடென்ஷியல் கொடுத்துருவாங்க. கிரெடென்ஷியல் கொடுத்த உடனே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ ஏசி டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 40 to 80 rupees வந்து நீங்கள் பர் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம். அதேமாரி இப்போ நான் ஏசி டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 20 to 40 rupees வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் சார்ஜும் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து நம்ம ஏஜென்ட் ஐடி வந்து யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணுறது. பட் இதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கமர்ஷியலுக்கு வந்து நம்ம இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ஐடி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு வந்து யூஸ் இல்லை. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து தக்கல் டிக்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ½ hour அப்புறம் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஏஜென்ட் ஐடி வாங்கினாலுமே இப்போதைக்கு எந்த ஒரு
யூஸும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக புக் பண்ணுற மாதிரியே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஜென்ட் ஐடி வாங்கியும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோன்னா தக்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் வந்து 50 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஏசியாக இருந்துச்சுன்னா 10:15 ஓப்பன் ஆகும். நான் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா 11:15 ஓப்பன் ஆகும். பட் மற்ற இந்த ரெயில் ஒன் ஆப் ரெயில் கனெக்ட் ஆப்லலாம் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதனால் நீங்கள் தக்கல் டிக்கெட்டில் புக் பண்ணால் அது வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அந்த ஏபி இப்போது டேரெக்டாக இப்போ ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ரெயில் ஒன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐஆர்சிடிசியோட ஏபிஐ சர்வரில் போயிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கறதால ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. இதுவே இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் என்ன இக்ஸிகோ கன்ஃபார்ம் டிக்கெட்டி இந்த மாதிரி ஆப்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட ஏபிஐ சர்வர் கிட்ட இருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால டிலே ஆகும். சர்வர் கிராஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 15 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே காலியாயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் இல்லாமல் டேரக்ட் அத்தரைஸ்ட் ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ரெயில் ஒன் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கிடச்சிரும். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்பரேஷன் ஆர்ஏசி டிக்கெட் கேன்சல் ரீஃபண்ட் வருமா, அப்படி கிடைக்கும் அப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணது பிறகு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாலுமே ரீஃபண்ட் வராது கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ். இதுவே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டாக இருக்குது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிரும். பட் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுவே வந்து ஆர்ஏசி டிக்கெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம்டு டிக்கெட் லோவர் பர்த் 2 பேர் ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ஆர்ஏசியில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும். அந்த டிடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணல அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்க்கு என்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்களோ அதே சார்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் இந்த ஆர்ஏசி டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா. அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஹாய் ப்ரோ நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணி தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம வந்து நம்மளோட பர்சனல் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கமர்ஷியலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸே இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி இப்போ கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பர்சனல் ஐடி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து கமர்ஷியலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐஆர்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை உங்களோட யூஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றவங்களுக்குலாம் வந்து கமர்ஷியலாக புக் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணுறது வந்து தப்பு. இப்போ இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் அத்தன்டிகேட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 24 டிக்கெட்ஸ் வந்து போட முடியும். ஸோ ஆதார் அத்தன்டிகேட் பண்ணல அப்படின்னா 12 டிக்கெட்ஸ் வந்து போட முடியும். ஸோ ஒரு ஐடியில் வந்து இவ்வளோ தான் போட முடியும், அதுக்கு மேலே வந்து நம்ம புக் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். மற்றவங்கள்ட்ட கேட்கறத விட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். பட் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வந்து டிக்கெட் புக் பண்ணி தர சொல்லக்கூடாது. பிகாஸ் அது வந்து தப்பு. நம்ம வந்து கமர்ஷியலுக்கு வந்து நம்மளோட பர்சனல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் ப்ரீமியம் தக்கல் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் 11:02 நிமிடத்தில் ஓப்பன் ஆகுது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக இப்போ தக்கலாக இருந்தாலும் ப்ரீமியம் தக்கலாக இருந்தாலும் இப்போ ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் ஆயிரும். அதேமாரி நான் ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 11 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த 2 மினிட்ஸ் டிலேவாக ஓப்பன் ஆகுது அப்படிலாம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து அஃபிஷியல் அந்த ரெயில் கனெக்ட் ஆப்லேயோ இல்லை வந்து ரெயில் ஒன் ஆப்லேயோ இல்லை வந்து வெப்சைட்லேயோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் ப்ரோ. நீங்கள் வந்து வேறு இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிலேவாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகாது. நீங்கள் கரெக்டாக வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 10 o'clock இல்லை 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஐஆர்சிடிசி அத்தரைஸ்ட் ஆப் அப்படி இல்லைன்னா கூகுள் க்ரோமில் ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ப்பாக அந்த 10 மணியோ இல்லை 11 மணியோ கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 21 October ட்ரெயினுக்கு நாளைக்கு 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது. கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் புக் பண்ணலாமா, கூப்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூப்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரஷ் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும் தீபாவளிக்கு அப்புறம் இந்த 21 October வருது. ஸோ 8 AM ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த கோடெல்லாம் போடுறப்போ டைம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் வந்து கூப்பன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மலாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ட்ரெயின் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நார்மல் டைமில் புக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரஷ் டைமில் வந்து நீங்கள் வந்து கூப்பன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸோ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் எங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம வந்து இந்த லக்கேஜ் ரூல்ஸ் வந்து போட்டிருந்தோம், ஒவ்வொரு கோச்லேயும் எவ்வளோ வெயிட் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதனால தான் அவர் கேட்டிருக்காரு எங்கே வந்து வெயிட் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பிரதர் இது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம போகிறப்பவே எவ்வளோ வெயிட் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத வந்து மேபி அங்கே கூட வச்சு இந்த வெயிட் வந்து செக் பண்ணலாம். பிகாஸ் ட்ரெயின் உள்ளே போய்ட்டு அவங்களால வந்து செக் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதேமாரி இப்போ ஃபஸ்ட் ஏசியாக இருந்துச்சுன்னா 70 கிலோகிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். செகண்ட் ஏசியாக இருந்துச்சுன்னா 50 கிலோகிராம். இப்போ சப்போஸ் தேர்ட் ஏசி இல்லை ஸ்லீப்பராக இருந்துச்சு அப்படின்னா 40 கிலோகிராம் வெயிட் வந்து கொண்டு போகலாம். இதேமாரி இப்போ நார்மல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் செகண்ட் சிட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோகிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். சப்போஸ் இதுக்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. ஸோ அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கே வெயிட் செக் பண்ணுவாங்க அண்ட் எப்படிலாம் இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த கமெண்ட் மொபைல் க்ரோம் யூஸ் பண்ணி தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் வந்து அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ரெயில் ஒன் ஆப் அப்படின்னா ரெயில் கனெக்ட் ஆப்பில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மொபைலில் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் வென் கம்பேர் டு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா டைம் நோபடி ஃபாலோயிங் ஆக்சுவலி 10 PM to 6 AM பட் ரயில்வே ஷுட் மெயின்டைன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அந்த பர்த் கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ எந்த மாதிரியான பர்சனுக்கு எந்த பர்த் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் தான் வந்து இந்த 10 to 6 டைம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரயில்வே ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்த் எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடணும். அதான் ரூல்ஸ். சப்போஸ் யாராவது வந்து தூங்காமல் இல்லை அடுத்தவங்களை தூங்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரைட்ஸ் இருக்குது, நம்ம வந்து கேட்கலாம். அப்படின்னா டிடி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணலாம். அதேமாரி கரெக்டாக 6 மணிக்கு வந்து நம்ம எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்கவுங்க பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துடணும். அப்படி உட்காரல இப்போ வந்து லோயர் பர்த்தில் வந்து இருக்கவங்க வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மிடில் பர்த் அந்த மிடில் பர்த்தை வந்து அந்த மடக்கி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோயர் பர்த்தில் உட்கார முடியும். சப்போஸ் அவங்க தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரூல்ஸ் இருக்குது. 6 மணிக்கு மேலே அந்த பர்த் எல்லாத்தையும் அந்த அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து போய் உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக 10 to 6 அந்த டைம் வந்து கரெக்டாக தூங்குறதுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்படி யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கவுண்டர் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆதார் ஜெராக்ஸ் போதுமா இல்லை ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவுண்டர் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறவரே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அத்தாரைஸ்டு பர்சன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணீங்க அந்த ரிசர்வேஷன் ஷிப்பில் அப்படின்னாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாரு. எதுக்காக வந்து ஆதார் கார்டு வந்து வேணும்னு கேட்குறாங்கன்னா நம்ம பர்சனலாக நம்ம யூசர் ஐடி யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து இந்த ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த யூசர் ஐடி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, டிக்கெட்ஸ் நிறைய போடுறாங்க. அதனால நார்மல் பேசஞ்சருக்கு தக்கல் டிக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்றதுக்கான ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து மேண்டேட்ரி, ஆதார் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டருக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது ப்ரோ. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரெயில் ஒன் ஆப் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நார்மல் ஐஆர்சிடிசி இப்போ ரெயில் கனெக்டாக இருக்கட்டும் ரெயில் ஒன்னாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த யூசர் ஐடி வச்சு நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெயில் ஒன் அப்ளிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்ளிகேஷனாக மட்டும் தான் இருக்குது, இன்னும் அந்த வெப்சைட்லாம் வந்து வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வராது, இன்னும் அதுக்கான இன்னும் அக்சஸ் வந்து வரல இன்னும். அதனால் நீங்கள் வந்து இந்த ரெயில் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ப்ரோ யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பழைய அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த ரெயில் ஒன் ஆப்க்கான அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐஆர்சிடிசி சைட்லேருந்து கொண்டு வரல. அடுத்த கமெண்ட் ரெயில் ஒன் ஆப்பில் ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணால் பிடிஎஃபாக வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் எந்த ஆப்பில் புக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து வரும். பட் நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ண பிறகு உடனே பிடிஎஃப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் நாட் அலோடட் அப்படின்னு அந்த டைமில் வரும். பிகாஸ் அந்த சர்வரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதால உங்களால் மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. அதேமாதிரி பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வராது அந்த டைமில். இதுவே நீங்கள் வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour அப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா வரும்.
ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கமெண்ட். கவுண்டரில் டிக்கெட் எடுத்தால் சைட் அப்பர் சைடில் ஒரு சீட் கிடைக்குமா சார்? 8 மந்த் பேபி இருக்குது, 5 இயர்ஸ் பாய் இருக்காங்க ஸ்லீப்பர் ட்ரெயினில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா, பிகாஸ் அவர் வந்து 8 மந்த் பேபி இருக்குன்றாரு. ஸோ சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஜன்னலும் இருக்கும், குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இப்போ அவங்க ஃபீட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்க இப்போ மிடிலோ இல்லை அப்பரோ கிடச்சிதுன்னா அது வந்து ரொம்பவே சிரமம். இப்போது சைட் லோயர் வேணும், சைட் அப்பர் சைட் லோயர் ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கவுண்டரில் போயிட்டு நம்ம அந்த ரிசர்வேஷன் ஸ்லிப்பில் வந்து நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து எந்த பர்த் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அப்போ அவர் வந்து சொல்லிடுவார், ஸோ ஓகே நம்ம கேட்ட பர்த்தே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கேட்ட ப்ரிஃபரன்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவுண்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம இந்த ஆன்லைனில் இப்போ அப்ளிகேஷன்லேயோ இல்லை வெப்சைட்லையோ நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்காது. நம்ம பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இந்த டிக்கெட்ஸோட பர்த்தே வரும். ஸோ அந்த நேரத்தில் பர்த் வந்து மிடில் பர்த்தோ இல்லை அப்பர் பர்த்தோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது யூஸே இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேண்டேட்ரியாக வந்து இந்த மாதிரி பர்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் டிக்கெட் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் எந்த பர்த் வந்து அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. இது வந்து ஒரு நல்ல கொஷின், பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நம்ம பார்ட் 3ல வந்து போடலாம். அதேமாரி டக்கல் டிக்கெட் எப்படி 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அது பார்த்தப்ப எனக்கே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதுதான் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரயில்வே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கு, நிறைய தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஒரே ஒரு நோக்கம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.